ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2023 ஒரு உக்ரைனியன் வார் ட்ராமாவாக வெளிவந்திருக்கிற பூச்சா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ரஷ்யன் ட்ரூப்ஸ் உக்ரைனில் உள்ள பூச்சா அப்படின்ற சிட்டியை கைப்பற்றுறாங்க. அப்போ அங்கே உள்ள மக்களை கோஸ்டியான் அப்படின்ற ஒருத்தர் அங்கே உள்ள மக்களில் ஒரு சிலரை காப்பாற்றுறாரு. அதை பற்றின உண்மை கதை தான் இந்த படமே. இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே கோச்சியான் அப்படின்றவருக்கு கஜகிஸ்தானில் கோர்ட்டில் நீங்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டதுனால இந்த நாட்டை விட்டே வெளியேறணும் அப்படின்னு தண்டனை கொடுக்குறாங்க. அவர் அங்கேருந்து ரெஃப்யூஜியாக உக்ரைனுக்கு போகிறாரு. அப்புறம் உக்ரைன்லேயே போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட லைஃப் அங்கே பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில போர் வந்துடுது. அப்போது பூச்சா நகரத்தை ரஷ்யன் ட்ரூப்ஸ் கைப்பற்றுறாங்க. அப்போ இவரோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி அங்கே பூச்சா நகரத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி இவர் காரில் கிளம்பி போகிறாரு. அப்படி போகும்போது செக் பாயிண்ட்ஸில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இவரை செக் பண்ணுறாங்க. அப்போ இவர்கிட்ட ஐடி கார்டு கேட்குறாங்க. இவர் எடுத்து காட்டுறாரு. அப்போது அவங்க இவர் ஒரு கசக் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு சோல்ஜர், கசக்லாம் டெஸ்லா கார் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நக்கலா இவரை பேசுகிறாரு. சரி, நீ எதுக்காக இங்கே சிட்டிக்குள்ளே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர், என்னோட ஒய்ஃபு அங்கே இருக்கான், பசங்களும் அங்கே இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள நான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்றாரு. அதோட அவங்க அவரை விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை அவர் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட விட்டுறாரு. இதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் இன்னும் போய் அங்கே நிறையா மக்கள் அந்த நகரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள ஃபுல்லாக நான் ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்ற போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு வேணாம், உன்னோட உயிரே அதில் போக வாய்ப்பு இருக்கு, அதனால போகாது அப்படின்றாரு. ஆனால் இவர் அது கேட்கல. இவர் திருப்பி போகும்போது சோல்ஜர்ஸ் இவரை மிரட்டி, இனிமேல் நீங்கள் வந்தால் அவனை சுட்டு கொண்டுரும் அப்படின்ட்டு இவரோட காரை ஷூட் பண்ணுறாங்க. இவர் பயந்துக்கிட்டே அங்கேருந்து ஓடி வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அங்கே ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதாகவும் அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. இவர் போகிறாரு. இப்படி போகும்போது இவர் கார் பக்கத்தில் பாம்பு விழுந்துடுது. அதில் இவர் ரொம்ப காயமடைஞ்சிறாரு. இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு அந்த குழந்தைய காப்பாற்ற போகிறாரு. பட் இவர் போய் அந்த குழந்தைய பார்த்துறாரு, பேசுகிறாரு. அந்த குழந்தைகிட்டே சொல்கிறாரு, ஆனால் உனக்கு ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போக தான் வந்தேன், ஆனால் இங்கே டைட் செக்யூரிட்டி இருக்கிறதுனால என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்றாரு. அந்த குழந்தையும் சரி ஓகே அப்படின்றது. திருப்பி அவர் போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே தான் போகிறாரு. ஆனால் போகிற வழியில் ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த வீட்டோட செவத்தில் பீப்புள் லிவ்ஸ் ஹியர் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு சரி, இந்த பார்டர் ஓரமாக உள்ள மக்களையாவது நம்ம காப்பாற்றோன்னு திருப்பி அவர் அந்த தன்னோட பணியை தொடர்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ரஷ்யன் ட்ரூப்ஸ் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ஷூட் பண்ணுறாங்க எல்லாரையும். அப்புறம் அங்கே உள்ள பெண்களை ரொம்ப செக்ஸுவலாக அபியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு தடவையும் அந்த உயிரை ரிஸ்க் எடுத்து போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்காரு. இந்த படத்தில் ரஷ்யன் ஆர்மி எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத தோல் உரிச்சு காட்டுது இந்த படம். உக்ரைனியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் ரொம்பவே நம்மளை பாதிக்கும். இந்த படத்துல மைனஸ் என்னன்னா, போர்னா டபுள் சைடு இருக்கணும். பட் இந்த படத்துல ஒன் சைடு தான், காயினோட ஒன் சைடு தான் இருக்கு, இன்னொரு சைடு காணா. ரஷ்யன் சைடு எந்த பாயிண்ட்டுமே சொல்லல. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்கு. வார் கிரைசிஸை பத்தி படம் எடுக்கிறதுனால இந்த படத்தோட கலர் டோனே டார்க் ஷேட்ல தான் இருக்கு. குறிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த இடத்துல போடணுமோ அங்க மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்கு. இந்த படம் இன்னைக்கு இருக்கிற சர்வதேச அரசியல் பத்தி பேசுது. பட் இந்த படத்துல வயலன்ஸ் அப்புறம் செக்ஸுவல் அபியூசிவ் சீன்ஸ் இருக்கு. அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. படத்துல கோஸ்டியான்டின்னா செசாரி லுகாசெஸ்விஸ் அவர் தான் லீட் கேரக்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் மிலிட்ரி ஆஃபீஸரா வர்ற வியாசஸ்லவ் டாவ்சென்கோ ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட ரைட்டர் ஒலெக்சாண்டர் ஜூர், டைரக்டர் ஸ்டானிஸ்லவ் டியானோவ். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.1, நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.